Hello everyone, welcome back to our channel Beauty Talk with me DSK. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வீட்டிலே வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம் பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லீஷியர் டைமில் எப்படி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா என்னோடய நேம் ஷோபிகா குமாரி. நான் ப்ரொஃபஷ்னலி வந்து பார்த்திங்கன்னா நெயில் ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ யாராச்சும் வந்து மேக்கப் அண்ட் நெயில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோட பேஜஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ஒர்க்ஸ் பிடிச்சிருந்துன்னா காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஒர்க்கும் பண்ணலாம். இப்போ நான் வந்து நிறையா பேசாமல் உடனே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எப்படி நம்ம வந்து வீட்டிலே பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினோட அண்ட் நம்மளோட டைமுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து இந்த ஜோவிஸோட பேர்ல் ஒயிட்னிங் ஃபேஷியல் கிட் வச்சு தான் வந்து ஃபேஷியல் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். நீங்கள் எனி பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த ஜோவிஸோட கிட் தான். நான் ரொம்ப மல்டிபிள் பிராண்ட்ஸ்லாம் வந்து ஃபேஷியல் கிட்ஸில் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. மோஸ்ட்லி நான் ஃபேஷியலே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி அவுட் சைட் ப்ராடக்ட் வச்சு மோஸ்ட்லி வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ஃபேஷியல் பண்ணுறது தான் என்னோடய ஹேபிட். ஏன்னா எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படிங்கிறதுனால. பட் இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு பெருசாக எந்த சைட் எஃபெக்ட்ஸ் ஆர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸுமே இது கொடுக்கலங்கிறதுனால தான் நான் வந்து இந்த ஃபுல் கிட்டை வாங்கியிருந்தேன். ஸோ ஒரு ட்ராவல் பேக் மாதிரி வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இல்லை அண்ட் எந்த பேக் ஃபயரும் ஸ்கின்னுக்கு ஆகலைங்கிறதுனால இந்த ஒரு பெரிய பாக்ஸ் வாங்கினேன். இது இன்னொன்று நான் வாங்கினதுக்கு என்ன ரீசனா, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் சேர்த்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். நீங்களும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் வந்து ஃபேஷியல் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ஒரு ட்ராவல் கிட் கண்டிப்பாக எல்லா பிராண்ட்ஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் லோக்கல் ஸ்டோரில் போயிட்டு அவங்ககிட்ட ஒரு ஃபேஷியல் கிட் கேட்டிங்கன்னா ட்ராவல் பேக்கு ஆரல்ஸ் மினி கிட் வந்து வச்சுருப்பாங்க. இட் காஸ்ட் அரௌண்ட் 130 150 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வாங்கி அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவுமே சைடு எஃபெக்ட் ஆகலை, பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு அது செட் ஆச்சுன்னா மட்டும் இந்த மாதிரி ஒரு பெரிய பேக் வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த மினி சாஷஸே போதும். இல்லை நீங்கள் ரெகுலராக பண்ண மாட்டீங்களா, நீங்கள் மட்டும் தான் பண்ணிக்க போகிறீங்கனாலுமே அந்த மினி பேக் இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். இல்லை நீங்கள் அடிக்கடிக்கு பண்ணுற பர்சன், எனக்கு வந்து ஒரு 2 months ஒன்ஸ் பண்ணிப்பேன், இல்லை மந்த்லி ஒன்ஸ் பண்ணிப்பேன், அந்த மாதிரி இருக்கிற பர்சன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிட் கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணேன். எங்கள் வீட்டில் நிறைய பேர் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோன்றனால இந்த கிட் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1395. ஸோ இதுதான் இதோட ரேட்டு. இந்த ஃபுல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் உள்ளே இருக்கும். லைக் கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், மாஸ்க்கு, க்ரீமு, சீரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த கிட்டில் வந்து எப்படி இருக்கும்னு நான் காமிச்சிடுறேன். இதே மாதிரி தான் மற்ற கிட்டில் இருக்கணும்னு அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிறைய விஷயம் வச்சுருப்பாங்க. இந்த 5 ப்ராடக்ட்ஸ் தான் இந்த கிட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிராண்ட் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். லைக் நான் பண்ணதில்லை, பட் நான் இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸஸ் டோட்டலாக 6 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிளென்சிங் தனியாக இருக்கும், ஸ்க்ரப்பிங் தனியாக இருக்கும், மசாஜ் க்ரீம் தனியாக இருக்கும், மாஸ்க் தனியாக இருக்கும், அண்ட் லாஸ்ட்டில் யூஸ் பண்ணுற க்ரீம் தனியாக இருக்கும், அண்ட் ஒரு சீரம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கிளென்சிங் அண்ட் ஸ்க்ரப்பிங் ஒரே பாக்ஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பாக்ஸில் இருக்கிறது வந்து போத் கிளென்சிங் அண்ட் ஸ்க்ரப்பிங் இருக்குது. இது வந்து மசாஜிங் க்ரீமு, இது வந்து மாஸ்காக கொடுத்துருக்காங்க, அண்ட் இது லாஸ்ட்டில் க்ரீம் கொடுத்துருக்காங்க. இது சீரம். இஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ரெகுலராகவும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணிவிட்டும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இந்த சீரம் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் எப்படி என்னோடய ஃபேஷியல் வந்து பண்ணிக்கணும் அதை மட்டும் தான் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்கேஸ் நிறைய வீடியோஸ் பார்த்து இது நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி யுவர் ஒப்பீனியன், யுவர் பர்சனல் விஷயம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ஃபேஸில் படாமல் இந்த மாதிரி ஒரு பேண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நமக்கு ஃபேஷியல் பண்ணும்போது ஒரு பேண்ட் மாதிரி கட்டுவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்டில் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த ஹேர் பேண்ட் இஸ் இனஃப். ஸோ ஜுவல்லரி எதனா போட்டிருந்தீங்கனாலுமே அது வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. எனி கைண்ட் ஆஃப் ஜுவல்லரி, நீங்கள் விற்கிற இயரிங்ஸ் போடுறீங்க, கோல்டு, எனிதிங், நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா ஆர்னமெண்ட்ஸுமே முடிஞ்ச அளவுக்கு கழட்டி வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது ரெக்கமெண்டபிள். ஸோ நான் என்னோடய ஜுவல்ஸ் எல்லாமே கழட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
கிளென்சிங். நார்மலாக நீங்கள் இப்போ மேக்கப் பண்ணி இருக்கீங்க, மேக்கப் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஷியல் பண்ண போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் டபுள் கிளென்சிங் யூஸ் பண்ணி உங்களோட மேக்கப்பை கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா நார்மலாக ஒரு வாட்டி கிட்டில் வர கிளென்சர் வச்சும் நீங்கள் அதை வாஷ் பண்ணுறது வந்து நல்லா தான் இருக்கும். இல்லை எனக்கு கிட்டில் வர கிளென்சர் நான் யூஸ் பண்ணல, என்னோட ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணிக்கிறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப்பாக தான் ஸ்க்ரப்பிங் வரும். பட் இந்த கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சர் அண்ட் ஸ்க்ரப்பிங் ரெண்டுமே ஒரே 2-in-1 பாக்ஸாக கொடுத்துருக்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து அந்த ஸ்க்ரப்பர் அண்ட் கிளென்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் அப்படி இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங், செகண்ட் ஸ்டெப் தான் வந்து ஸ்க்ரப்பிங். சொன்ன மாதிரி நீங்கள் மேக்கப் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டபுள் கிளென்சிங்கில் பண்ணணுன்ட்டு நான் மேக்கப் எதுவுமே போடல, ஜஸ்ட் ஐப்ரோ ஃபில் பண்ணியிருக்கேன், பிந்தி வச்சுருக்கேன் அண்ட் லைட்டாக குங்குமம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதனால் நான் ஜஸ்ட்டு என்னோடய பிந்தி எடுத்துகிட்டு ஒரு க்ளீன் வாட்டர், இப்போ வந்து ஃபேஷியல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் வச்சு ஆக்சசபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா வீட்டில் இருக்க கிளாத்துமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்து என்கிட்ட இருக்குன்றதுனால நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். இஃப் உங்ககிட்ட இல்லைனா இது தனியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு சாஃப்டான கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆக்சசபிள் வச்சுருக்கலாம் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியலன்னா இன்னொரு ஆப்ஷனாக அதை சொல்கிறேனே தவிர்த்து அதில் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். வெட் வைப்ஸ், நீங்கள் வெட் வைப்ஸ் யூஸ் பண்ணியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் காஸ்ட் எஃபெக்டிவாக போகிறது வந்து இதுதான் ஆப்ஷன். நீங்கள் ஒரு வெட் வைப்ஸ் வந்து ஃபேஷியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது, மல்டிபிள் வைப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பெட்டர் இந்த வாட்டர் வச்சு ரியூசபிளாக நீங்கள் யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த கிளாத் வச்சு ஃபர்ஸ்ட்டு நல்லா பிழிஞ்சிட்டு ஃபேஸ் வந்து நல்லா தொடச்சி விடுத்துடணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிளென்சிங் டபுள் கிளென்சிங் பண்ணணும். நான் மேக்கப் போடலைங்கிறதுனால ஜஸ்ட் வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். இஃப் நீங்கள் வந்து மேக்கப் பண்ணியிருந்தீங்க, இல்லை வந்து லைட்டாக தான் போட்டிருந்தேன், காம்பேக்ட் மட்டும் தான் போட்டிருந்தேன்னு இந்த மாதிரி எது இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு டபுள் கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்னோடய கிளென்சிங் அண்ட் ஸ்க்ரப்பிங் அந்த மெத்தடுக்கு தான் போகிறேன். ஒன்ஸ் நான் நல்லா வந்து தொடச்சிட்டேன், என் ஃபேஸில் எந்த மேக்கப்புமே கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்னி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆக்டிவ் ஆக்னிஸ் இருக்குன்னா நீங்கள் ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணாதீங்க. வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்குறது பெட்டர் ஆப்ஷன். நீங்கள் வீட்டில் பண்ணிக்கிறீங்கன்னா மட்டும் நீங்கள் ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆக்டிவ் ஆக்னி இருக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு பண்ணவே பண்ணாதீங்க. பிகாஸ் அதில் இருக்கிற ஸ்க்ரப்பிங் பார்ட்டிக்கல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிகமாக இந்த சென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால உங்களோட ஆக்டிவ் ஆக்னியை வந்து அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கும். ஆக்டிவ் ஆக்னி இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபேஷியல் பண்ணாதீங்க. இல்லை நீங்கள் பிரைடாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் கிட்ட போயிட்டு உங்களோட ஃபேஷியலை பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கிளியராக உங்களுக்கு சொல்லி வீட்டில் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கிளென்சர் கம் ஸ்க்ரப்பர் இந்த ஒரு பாக்ஸ்லேருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபைனாக இருக்கும். அது ஒரு ரீசன் நான் இந்த ஒரு பிராண்ட் எடுத்தது. இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ அது ஞாபகம் இல்லை. அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல்ஸ் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பட் இதே வந்து கொஞ்சம் நீங்கள் நார்மல் ஒரு 200லேருந்து இல்லை 400K கிட்ஸ், பெரிய கிட்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அந்த மாதிரி கிட்லாம் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரப்பிங் பார்ட்டிகல் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்னி இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த க்ரீம் எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு உங்களோட கையில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸில் ஜென்டிலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி உங்களோட ஃபேஸில் வந்து ரப் பண்ணிக்கணும். இப்போ வீடியோ எடுக்கிறேன்றதுனால நான் நெக் ஏரியாவுக்கு வந்து போகல. இஃப் இன்கேஸ் நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்கை வந்து மறந்துடாதீங்க. நான் வீடியோக்கு செட் ஆகாதுங்கிறதுனால லைக் க்ளோஸ்டு நெக் போட்டிருக்கேங்கிறதுனால நான் என்னோடய நெக் ஏரியா வந்து போகல. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த பிராண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கனாலும்
பேட்ச் டெஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. சில பேர் இருப்பாங்க, எனக்கு வந்து அந்த டெஸ்டிங்கே எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது, என்ன பண்ணால் அது என்னோடய ஸ்கின்னுக்கு செட்டே ஆகாதுங்கிறது தெரியாதுன்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியாவோ இல்லை வந்து ஏதாச்சும் இந்த சைடில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் போடுங்க. உங்களுக்கு அது இச்சியாக இருக்குது, இல்லை ரெட்டாக மாறிடுச்சு, ஒரு மாதிரி உறுத்திட்டே இருக்குன்னா அது உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். அந்த மாதிரிலாம் ஏதாவது சென்சேஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஸ்கின் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகலை. முடிஞ்ச அளவுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணும்போது ரெட் ஆகிறது, இல்லை வந்து பம்ப்ஸ் வர்றது, இல்லைனா வந்து இரிட்டேட் ஆகுறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவங்க ஸ்கின் சேஞ்ச் ஆகிறதோ இல்லை எரியிற மாதிரி ஃபீலிங்கோ, இந்த மாதிரி எது வந்தாலுமே அது உங்களுக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். அந்த ப்ராடக்ட் நெக்ஸ்ட் நீங்கள் யூஸே பண்ணாதீங்க. ஸோ ஒரு 1 or 2 minutes இந்த மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதை தொடச்சி எடுத்துட போகிறோம். இதே கிளாத் யூஸ் பண்ணி நீங்கள் தொடச்சி எடுத்துடலாம். இந்த கிளாத் நீங்கள் வந்து உங்களோட ஃபுல் ஃபேஷியல் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நான் கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய ஸ்க்ரப்பிங் அண்ட் கிளென்சிங் க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீமிங். ஸ்டீம் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உங்களோட போர்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹெட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டீமிங். ஸ்டீமிங்க்கு வந்து நீங்கள் எனி கைண்ட் ஆஃப் ஸ்டீமர் யூஸ் பண்ணலாம். இஃப் உங்ககிட்ட ஸ்டீமர் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் பெட்ஷீட்டோ இல்லை டவலோ போட்டு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸை நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஸ்டீமர் இருக்குது, ஸோ நான் அந்த ஸ்டீமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் இருக்குது. நாசில் வந்து உங்களுக்கு ஒரு 3 to 4 டைப்ஸ் ஆஃப் நாசில்ஸ் வரும். உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி நாசில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டீமிங் வந்து முடிச்சிட்டேன். ஸ்டீமிங் வந்து எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 to 3 minutes நீங்கள் வந்து ஸ்டீம் பண்ணால் போதும். அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் போர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். அண்ட் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஒயிட் ஹெட்ஸ் இருக்குன்னா உங்களால் ப்ராமினெண்ட்டாக அதை வந்து ஃபீல் பண்ண முடியும். பிளாக் ஹெட்ஸ் இருக்குனாலும் உங்களுக்கு தெரியும். இஃப் பிளாக் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் சொல்கிறேன், அந்த பிளாக் ஹெட்ஸ் ரிமூவல் பேட்ச் போட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஒயிட் ஹெட்ஸ் மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாசில் வரும். இது வந்து ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் தான். ஸோ நீங்கள் நைக்காவில், அமேசானில் எங்கே பார்த்தீங்கனாலும் கிடைக்கும். இல்லை நார்மல் நம்ம ஊரில் ஏதாச்சும் நீங்கள் இருக்கிற லோக்கல் ஊரில் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிற இடத்துல போய் கேட்டிங்கனாலும் தருவாங்க, ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர்னு சொல்லி. இது வச்சு நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் உங்களோட பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்படி எடுக்கும்போது கொஞ்சம் வலிக்கும், கொஞ்சமாக தான் வலிக்கும். அது நீங்கள் வந்து எனக்கு எடுத்ததுக்கே இங்கே பார்த்தீங்களா அப்படியே பிங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆகிடும். இல்லை இந்த அளவுக்கு கூட நான் வந்து தாங்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ரிமூவர், அந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர் இருக்கு இல்லையா, அதை போட்டு கூட, அந்த பேட்ச் போட்டு கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு அங்கே லைட்டாக ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான், எனக்கு என்ன இங்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இது ஆக்சுவலி வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால இவ்வளோ ஈஸியாக வருது. ஸ்டீம் பண்ணாமல் நம்ம பண்ணோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை எடுக்கிறதுக்கு. சரி, என்னோடய ஒயிட் ஹெட்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணியாச்சு நோஸ் அண்ட் சின் ஏரியாவில். இதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி நான் நல்லா வந்து ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த டிஷ்யூ அண்ட் இந்த ஒரு
டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதை டெட்டாயில் போட்டு ஒரு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வைங்க. நீங்கள் மட்டும் இது யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட மேபி ஏதாச்சும் பாக்டீரியா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு வந்து ஆக்னி ட்ரிகர் ஆகும், இல்லைனா ஏதாச்சும் பாக்டீரியா உங்களோட ஸ்கின்ல என்டர் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு டெட்டாயில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி நீங்கள் எடுத்து வைங்க. கிளாத் வச்சு நான் ஃபுல்லாக தொடச்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணோம். ஃபோர்த்து ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ண போகிறோம் நம்மளோட ஃபேஸை. மசாஜ்க்கு வந்து உங்களுக்கு அந்த கிட்லேயே வந்து மசாஜிங் க்ரீம் அப்படின்னு இருக்கும். 2 டைப் ஆஃப் க்ரீம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சில கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் இருக்கும், சில கிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் க்ரீம்னு பார்த்தீங்கன்னா அது என்ன க்ரீம்னு ஒரு வாட்டி நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோர்த்து ஸ்டெப் வந்து மசாஜிங் ஸ்டெப் தான். ஸோ மசாஜிங்க்கு வந்து க்ரீமாகவும் கொடுத்துருப்பாங்க, ஜெல்லாகவும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஜெல் கொடுத்துருந்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், மசாஜ் நீங்கள் ஜெல் வச்சு பண்ணிக்கலாம். இல்லை இன்கேஸ் க்ரீம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அந்த க்ரீம் வச்சுமே மசாஜ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம் தான் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இந்த க்ரீம் வச்சு நான் வந்து மசாஜ் பண்ணிக்க போகிறேன். க்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஃபுல்லாலாம் எடுத்து போட்டு எடுத்துடக்கூடாது. சும்மா லைட்டாக இந்த அளவு போதும். உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீம், இந்த அமௌண்ட் ஆஃப் க்ரீம் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு அமௌண்ட் தான். ஸோ இவ்வளோ தான் நான் எடுக்கிறேன் டோட்டலாகவே. மசாஜ் பொறுத்த அளவில் உங்களுக்கு எப்படி வந்து மசாஜ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஷியல் மசாஜஸ்ன்னு வரும். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் உங்களோட ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சைடில் வந்து அட்டாச் பண்ணுறேன் என்னென்ன மசாஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்துமே கூட உங்களோட மசாஜ் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த அமௌண்ட் ஆஃப் க்ரீம் எடுத்துகிட்டோ இல்லை ஜெல் எடுத்துகிட்டோ மசாஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரையாக ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஆஃப் க்ரீம் ஆர் ஜெல் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. தண்ணி நீங்கள் அதுக்கு பதிலாக தொட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வெளியில் ஃபேஷியல் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே பார்லரில் பண்ணுறீங்களா இதுதான் பண்ணுவாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா க்ரீம்லாம் எடுக்க மாட்டாங்க. தண்ணி லைட்டாக அவங்க கையில் டச் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு அப்புறமா தான் உங்களுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. க்ரீம் வந்து நான் காமிச்ச அமௌண்ட் தான் நான் ஓவரால் மசாஜ் பண்ணுறதுக்கே எடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா ட்ரை ஆச்சு அப்படின்னா நான் க்ரீம்ஸ் எடுக்க மாட்டேன், வாட்டர் தான் டச் பண்ணி மசாஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு தேவையான வரைக்கும் நான் வந்து மசாஜ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மசாஜிங் க்ரீமை கழுவக்கூடாது, தொடச்சி நீங்கள் திருப்பி அதே மாதிரி எடுத்துடணும். ஃபேஷியல் பண்ணும்போது மிட் கேப்பில் நீங்கள் எங்கேயுமே போய் ஃபேஸை வாஷ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தொடச்சி எடுக்கிறது தான் வந்து ரெக்கமெண்ட். இன்றைக்கி நான் வந்து மசாஜிங் க்ரீம் எடுத்திருக்கேன்றதுனால நான் வந்து பெருசாக வந்து தண்ணி எனக்கு தேவைப்படலை. நீங்கள் ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஜெல் வந்து சீக்கிரமாக உங்களோட ஸ்கின்குள்ளே போயிடும். அதனால் நீங்கள் டபுள் த அமௌண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமான ஜெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ மசாஜ் பண்ணிவிட்டு நான் அதோட ஃபேஸை வந்து மறுபடியும் தொடச்சிக்கிறேன். ஸோ மசாஜிங் ஸ்டெப் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்க்கு. ஸோ எல்லா கிட்லேயுமே ஒரு மாஸ்க் கண்டிப்பாக இருக்கும். இது மாஸ்க் வந்து இந்த கன்சிஸ்டன்சி இந்த டைப்பில் மட்டும்தான் இருக்கும், எந்த கிட் நீங்கள் எடுத்தாலுமே சரி. ஸோ அதில் வந்து இது வந்து மட் மாஸ்க் தான், ஏதோ ஒரு க்ளே மாஸ்க் தான் இது. ஸோ இது வந்து உங்களோட ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பார்க்க நான் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருப்பேன். பட் இப்படி தான் வந்து நீங்களும் இருப்பீங்க இதை அப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஈவனாக நான் வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க. திக்காக அப்ளை பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தின்னாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆகிறதுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் சாலிடாக ஆகும். ஸோ நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு எதனா ஒர்க் இருந்தால் நீ அதையும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரெஸ்ட் பண்ணுறதுக்கு சும்மா ஃபேன் போட்டுட்டு அது கீழேயும் உட்காந்துக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணணும், எப்படி இதை தொடச்சி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போது என்னோடய ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. சேம் நான் இது மாதிரி ஒரு க்ளீன் வாட்டரில் இந்த கிளாத்தை டிப் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துடுறேன். ஸோ ஃபேஷியல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் நமக்கு ரிசல்ட்டு தெரியும். ஸோ கொஞ்சமாவது அந்த ஃபேஷியல் க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். இந்த டைமில் நீங்கள் இப்படியே விட்டுட்டு நீங்கள் க்ரீமும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வாட்டி நல்லா டேப்பில் போய் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். நான் எப்போவுமே யூஸ்வலாக லாஸ்ட்டாக ஒரு வாட்டி டேப்பில் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு நம்ம என்னென்ன பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்ஸ் நான் வந்து என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா சோப் போட்டுலாம் வாஷ் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்டரில் வந்து உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு வந்து க்ரீம் இருக்கும். ஆர் சில கிட்டில் வந்து ஜெல் கொடுத்துருப்பாங்க அதையும். ஸோ இந்த க்ரீம் வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு லைக் ஒரு சீரம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபஸ்ட்டு காமிக்கும் போது அதில் ஒரு பாட்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது சீரம். நீங்கள் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அந்த க்ரீம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த சீரம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் க்ரீம் டேரெக்டாகவே போட்டுக்கலாம். எனக்கு இந்த கிட்டில் வந்து இந்த க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீமோட அமௌண்ட் வந்து ரொம்ப 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 கம்மியாக மினிமமாக தான் எடுக்கணும். லைக் என்னென்னா மாய்ஸ்சரைசரோட கம்மி. இதுவே வந்து உங்களோட ஃபுல் ஃபேஸ்க்கு தாராளமாக போதும். இவ்வளோ தான். இதுதான் ஓவரால் அமௌண்ட்டு. ஸோ இதை வந்து ஜஸ்ட் நம்ம மாய்ஸ்சரைசர் எப்படி அப்ளை பண்ணுவோம், இதுவும் கிட்டத்தட்ட மாய்ஸ்சரைசர் மாதிரி தான். ஸோ எல்லா ஃபேஷியலும் முடிச்சதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் இப்படி தான் இருக்குது. ஸோ நான் முடிஞ்சதுன்னா பிஃபோர் ஃபோட்டோ ஆர் கிளிப்பிங்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணுற சைடில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஃபேஷியல் பண்ணதுக்கப்புறமா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் வந்து ஃபேஷியல் பண்ணுங்கள் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் வெளியில் போய் பண்ணுறீங்கன்னா அவங்களே உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லிடுவாங்க. இஃப் நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நைட்டில் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸில் பவுடரோ க்ரீமோ சீரமோ மாய்ஸ்சரைசரோ எதுவுமே போடக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் இப்போது நான் காமிச்ச ஸ்டெப்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே தூங்கிடணும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களோட ஸ்கின் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விசிபிளாக ரிசல்ட்டை பார்க்கலாம். என்னென்னலாம் மெயினாக பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு இந்த பிசுன்னு இருக்கும், அந்த க்ரீம் வேறு அப்ளை பண்ணியிருக்கோம், ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் ஃபேஸை வாஷ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ இல்லை கடல மாவு எது போட்டும் உங்களோட ஃபேஸை வாஷ் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்டரில் மட்டும்தான் வாஷ் பண்ணணும். இது நான் சொல்கிறது ஃபேஷியல் பண்ண அந்த டே சொல்கிறேன். நெக்ஸ்ட் டே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதுவுமே சில விஷயங்கள் பண்ணக்கூடாது, அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், நோ ஃபேஸ் வாஷ், நத்திங். அப்படி உங்களுக்கு ரொம்ப பிசுன்னு இருக்குது, இன்கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். செகண்ட், எனி எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து எதுவாக வேணா இருக்கட்டும், சீரமாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், மோஸ்ட்லி நைட்டில் வந்து வெளியில் போக மாட்டோம். இல்லை நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுற பர்சன் இருக்கீங்க, நான் நிறைய வந்து லைட்டுக்கு எக்ஸ்ப்ளோஷர் ஆவேன், ஸோ அதனால் நான் வந்து சன்ஸ்க்ரீன்லாம் போடுற ஒரு பர்சன் அப்படின்னா கூட நைட்டில் மோஸ்ட்லி சன்ஸ்க்ரீன் யாருமே போட மாட்டாங்க. அதையும் நீங்கள் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, நைட்டில் வந்து இப்போ நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்டெல்லாம் போகிறாங்க, அந்த மாதிரி பர்சன்ஸாக இருக்கீங்கன்னா கூட சன்ஸ்க்ரீன் அந்த மாதிரி எதுவுமே போடாதீங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட்
வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ யாரும் இந்த ஹேபிட் வச்சுக்கிறது இல்ல. பட் இருந்தாலும் நான் சொல்றேன். இந்த மஞ்சள் அப்ளை பண்ணுறது. ஸோ ஃபேஸில் இந்த மாதிரி மஞ்சள் ஒரு 3 டேஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரெகுலராக மஞ்சள் போடுற ஹேபிட் இருக்குது அப்படின்னா, ஃபேஷியல் பண்ணி ஒரு 3 டேஸ்க்கு மூஞ்சில் வந்து மஞ்சள்லாம் போடாமல் அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த பிம்பிள் பேட்ச் போடுறது, இல்லை பிம்பிள் ஜெல் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரா திங்ஸுமே வந்து உங்களோட ஃபேஸில் வந்து அந்த டைம் அதை இப்போ நீங்கள் இன்றைக்கி ஃபேஷியல் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் 5th பாயிண்ட், எல்லாமே முடிச்சுட்டு நான் ஜஸ்ட் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் தான் போடுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணுற டொமேட்டோஸ் இருக்கட்டும், இல்லை ஹனி, இந்த மாதிரி எந்த ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டுமே உங்கள் ஃபேஸில் போடாதீங்க. நீங்கள் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 1 டே விட்டுட்டு இல்லை 2 டேஸ் விட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிராண்டட் ப்ராடக்ட் ஃபேஷியல் கிட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேச்சுரல் வீட்டில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுறத ஒரு 2 டேஸ் கழிச்சு யூஸ் பண்ணுறது பெனிஃபிஷியல். பிகாஸ் உங்களுக்கு இதோட ரிசல்ட்டுமே உங்களால் பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ வேறு எதுவும் பெருசாக வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஐப்ரோ பண்ணலாம், என்ன வேணால் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். பட் அந்த டே அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். மஞ்சள் போடுறீங்கன்னா மட்டும் ஒரு 3 டேஸ்க்கு மஞ்சள் யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ட்ரீட்மெண்டல் ப்ராடக்ட்ஸ், ட்ரீட்மெண்டல் க்ரீம்ஸ் எதுவும் நீங்கள் ஒரு 2 டேஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எப்படி ஈஸியாக புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் ஈஸியாக புரிய வச்சு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூஸ்வலி வீட்டில் பண்ணுற மாதிரி இருந்தால் இதுதான் வந்து ஸ்டெப்ஸு. இதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. காஸ்ட் எஃபெக்டிவ்மே கூட. நான் வந்து யூஸ் பண்ணுறது பெரிய பாக்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த பாக்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது, அந்த பிராண்ட் தான் வாங்கணும்னு கிடையாது. நிறைய உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, கிட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட ரேட் விட கம்மியாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. நீங்கள் போய் டேரெக்டாக அந்த கடையில் கேட்டிங்கனாலே உங்களுக்கு என்ன மாதிரியான கிட்ஸ் தேவைன்னு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ நான் இப்போ கரண்ட்டாக இந்த பாக்ஸ் வச்சுருக்கேன், இது யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து எனக்கு பெருசாக எந்த பேக் ஃபேரும் ஆனதில்லை. அதனால் நான் தைரியமாக ரெக்கமெண்டும் பண்ணுறேன். பட் எனக்கு செட் ஆச்சு அப்படின்றதுக்காக உங்களுக்கும் அது செட் ஆகும் கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது செட் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க. எடுப்புலேயே இந்த மாதிரி பெரிய பாக்ஸும் வாங்காதீங்க. மினிஸ் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு செட் ஆச்சுன்னா மட்டும் பெரிய பாக்ஸஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் இவ்வளோ டைம் எடுத்து இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ வீடியோ பார்க்குற யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ.